Hello guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ப்ரப்போசல் அப்படிங்கிற ஒரு பிளேயோட டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தி ப்ரப்போசல் அப்படிங்கிற ஒன் ஆக்ட் பிளே, அதாவது இந்த பிளேலே மொத்தமே ஒரே ஒரு ஆக்ட் தான் இருக்கும். ஸோ இந்த பிளேயை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் செக்கோவா அப்படிங்கிறவங்க தான் இந்த பிளேயை எழுதியிருக்கிறாங்க. அண்ட் பிளேயோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா. ஆண்டன் பல்வோவிச் செக்கோவா அப்படிங்கிறத நம்ம ஆத்தரோட ஃபுல் நேம். இவங்க 29th January 1860 பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு ரஷ்யன் பிளே ரைட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், ஃபிசிஷியன் அண்ட் ஃபிலன்ட்ரோபிஸ்ட்டும் கூட. ஃபிலன்ட்ரோபிஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நியூ வேர்டாக இருந்தது. ஸோ அதோட மீனிங் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் மணி, நம்மளோட ஸ்கில்ஸ், இல்லைனா எதையாவது நம்மகிட்ட இருக்கிற எதையாவது ஒன்று ஷேர் பண்ணி ஒரு புது சொசைட்டிக்கான ஏதாவது வெல்ஃபேருக்காக இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, டொனேட் பண்ணுவாங்க இல்லையா, மணியாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும். இப்போ ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி கொடுக்குறது, இதை மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்கெல்லாம் ஃபிலன்ட்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட ஃபேமஸான ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா த சீகல், த்ரீ சிஸ்டர்ஸ், இது எல்லாமே இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ். அண்ட் நிறைய இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு ஞாபகம் வைக்க ஈஸியாக இருக்குமே இந்த 2 ஒர்க்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் ஒரு புஷ்கின் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. 15th July 1904 நம்ம ஆத்தர் இறந்துருக்குறாங்க. நம்ம பார்க்க போகிற பிளே, அதாவது தி ப்ரப்போசல் அப்படிங்கிற பிளேயை அதோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ மேரேஜ் ப்ரப்போசல். அதுதான் நம்ம பிளேயோட ஒரிஜினல் நேம். ஆனால் நம்ம ப்ரப்போசல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த பிளேயை கரெக்டாக இன்றைக்கி தான் எழுதுனாங்க, இந்த இயர் தான் எழுதுனாங்கன்னு ப்ராப்பராக சொல்ல முடியல. ஆனாலும் 1888 1809 அந்த பிளேயை எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. நான் சொல்ல நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே எழுதலைனாலுமே குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஹிண்ட்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்க்குறச்ச உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்ததுன்னா தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயோட மேஜர் தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் அண்ட் ரெகான்சிலியேஷன், மேரேஜ் அஸ் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், அப்சர்டிட்டி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், இது எல்லாமே இந்த பிளேயோட ஒரு மெயினான தீம்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பிளே மேரேஜ் ப்ரப்போசல், அதுதான் இதோட ஒரிஜினல் நேம். இது ஒன் ஆக்ட் பிளே தான். 19th century ஒரு மேரேஜ் டென்ஷன் அண்ட் நெகோசியேஷன், மேரேஜுக்கான நெகோசியேஷன் எல்லாமே ரஷ்யாவில் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத இந்த பிளே ஒரு ஹியூமரஸாக சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பிளேயோட சென்ட்ரலான 3 கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவான் லோமோவ். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 35 years ஓல்டு ஜென்டில்மேன் அப்படிங்கிறத சொல்லலாம். இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா இவருக்கு சில டிசீசஸ் இருக்கும். அண்ட் அந்த டிசீசஸ் நேமை நான் உள்ளே மென்ஷன் பண்ணுறேன், சம்மரிக்குள்ளே போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் அவர் தான். இவான் லோமோவ் தான் நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட். ஸ்டீஃபன் ஸ்டெப்பான்வாச் ஷெப்போகா அப்படிங்கிறவர் ஒரு மெயினான கேரக்டர். இவர் ஒரு வெல்தி லேண்ட் ஓனர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு பொண்ணு நட்டாலியா ஸ்பெட்வாக்கா ஸ்பொன்ஷோவ் அப்படிங்கிறது தான் இவங்களோட பேர் நட்டாலியா ஒரு அன்மேரிட் டாட்டர். நம்மளோட ஸ்டீஃபனோட டாட்டர் தான் நட்டாலியா. இவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. இவங்க 3 பேரும் தான் மேஜரான கேரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஸ்டீஃபன் விச் இருக்கார் இல்லையா, அவரோட நெய்பர் ஹவுஸ் 2 பேருமே, ஸ்டீஃபனும் நம்மளோட லெமோ ப்ரொட்டகனிஸ்ட்டும் பக்கத்து வீடு. நம்மளோட ஸ்டீஃபன்கிட்ட லெமோ இருக்கார் இல்லையா, ப்ரொட்டகனிஸ்ட் அடிக்கடி கொஞ்சம் பணம் கைமாத்தா வாங்கிட்டு இருப்பார். ஸோ அன்னைக்கும் அவர் நம்ம லெமோ வராரு வீட்டுக்கு, அந்த நெய்பர் வீட்டுக்கு வராரு. ஸ்டீஃபன் வீட்டுக்கு வந்ததும் இவர் நினைக்கிறாரு இன்றைக்கும் ஓகே மணி தான் வாங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. பட் அன்னைக்கு அவர் மணி வாங்க வரல. அதுக்கு பதிலாக அவர் ஒரு மேரேஜ் ப்ரப்போசலோடு வந்திருக்காரு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டீஃபனோட டாட்டரை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அந்த நட்டாலியாவுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு.
அன்னைக்கு வந்து நம்ம லெமோ வந்து நல்லா ஏன்னா பொண்ணு கேட்டு போகிறாரு இல்லையா, ஸோ வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு. அவர் மைண்டில் வந்து அந்த ரெக்வெஸ்ட் இருக்குது, ஆனால் வந்து இன்னும் அவர் வந்து சொல்லலை ஸ்டீஃபன்கிட்ட. அண்ட் ஸ்டீஃபன்கிட்ட வந்து அவர் வந்து அவரோட டிசைர், அதாவது நான் இப்படி வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஆசையை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து நம்மளோட ஸ்டீஃபன் வந்து என்ன நினைக்காரு அப்படின்னா மணி தான் வாங்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. நினச்ச உடனே நம்மளோட லெமோ வந்து சொல்கிறாரு மறுபடியும் அந்த உங்களோட டாட்டரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரிவீல் பண்ணுறாரு. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செபோக்கிட்ட, அதாவது ஸ்டீஃபன் செபோக் அப்படிங்கிறதான அவரோட ஃபுல் நேம். ஸோ வந்து அவர்கிட்ட வந்து ஸ்டீஃபன்கிட்ட வந்து ரிலீவ் பண்ணிட்டாரு. சொன்னதும் வந்து நம்மளோட ஸ்டீஃபன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ரூமில் இருக்காங்க, அதாவது நட்டாலியா வந்து ரூமில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவருக்கு வந்து ஓகே தான். ஸ்டீஃபன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் இவர் வந்து ஒரு ஹாப்பியான ஃபீலிங்கில் ஸோ நட்டாலியாட்ட வந்து போகிறாரு. நம்மளோட லெமோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லெமோவுக்கு வந்து 35 இயர்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ரைட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணி தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உடம்பு சரியில்லாத அந்த டிசீஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு சர்டைன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பால்பிட்டேஷன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கன்சர்னோட நேம். நான் வந்து ஸ்பெல் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. PALPITATION. இந்த கன்சர்ன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டைனோட இதுக்கு நேம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஹார்ட் ரேட் இருக்காது, ஒரு அப்நார்மலான ஹார்ட் பீட் இருக்கும். அண்ட் ரைஸ் ஆகும், லோ ஆகும், சம்டைம்ஸ் கேட்கவே கேட்காது. அதே மாதிரி உள்ள ஒரு டிசீஸ். அண்ட் அடிக்கடி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து அப்செட் ஆயிடுவார். ஸோ இவர் வந்து யாருனாலுமே ஈஸியாக அப்செட் ஆக்கிடலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இவருக்கு வந்து நட்டாலியாவை எதுக்காக ரொம்ப ஹாப்பியாக வந்து சூஸ் பண்ணுவார், எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நட்டாலியா வந்து ஒரு ஆவரேஜான கேர்ள், ஆவரேஜ் லுக்கிங் கேர்ள் தான். அவங்க வந்து ரொம்பலாம் பியூட்டிஃபுல்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான லுக்கிங் கேர்ள். ஆனால் இவங்க வந்து ஒரு ஹானஸ்டான டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து அவரை ஓகே பண்ணதுக்கு, அதாவது நம்ம நட்டாலியா வந்து ப்ரப்போசல் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, இவங்க வந்து ஒரு ஹானஸ்டான டேக் கேரர். இவருக்கு வந்து ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா, மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து நம்மளை பார்த்துப்பாங்க. ஸோ வந்து இது ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படிங்கிறதுனால இவங்களை வந்து சூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நட்டாலியா வந்து ஒரு பெட்டர் ஹவுஸ் கீப்பிங்கும் பண்ணுவாங்க. அவங்க ஹவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக அண்ட் அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அண்ட் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறச்ச அந்த கான்வர்சேஷனில் என்ன நடக்கு, அந்த ப்ரப்போசலுக்கு முன்னாடியே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நட்டாலியாவுக்கு தெரியாது நம்மளோட இவான் வந்து லோமோ வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து தெரியாது. தெரியாமல் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் வந்து அன்இன்டென்ஷனலாக வந்து ஆக்சன் மெடோஸை பற்றி பேசிடுவார். ஆக்சன் மெடோஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். 2 ஃபேமிலிக்குமே வந்து ஆல்ரெடி இந்த லேண்டுக்காக வந்து சண்டை வந்திருக்கு. இது வந்து உன்னோட நிலம், இது என்னோட நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டிங் வந்து போயிட்டே தான் இருந்தது. அந்த லேண்ட் வந்து எதுக்கு நடுவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ்வுட் அண்ட் பரீடு மார்ஷ் அப்படின்னா வந்து ஒரு சதப்பு நிலம். மார்ஷ்வுட் அப்படின்னா ஒரு சதப்பு நிலம், பேர்ன்ட் மார்ஷ்னா சதப்பு நிலம், அண்ட் பிரிட்ஜ்வுட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ட்ரீன்னு சொல்லலாம். அண்ட் நட்டாலியாவை வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. நட்டாலியாவும் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இது வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ள ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு நட்டாலியா சொல்கிறாங்க. இவங்க வந்து கோவத்தில் ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. சண்டையில் வந்து என்ன பேசுகிறாங்கங்கிறது 2 பேத்துக்குமே தெரியல. அண்ட் கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஒர்ஸ் ஆகுது. அண்ட் அந்த டைமிங்கில் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சுபுக்கோ, அதாவது நட்டாலியாவோட ஃபாதர் வந்து என்ட்ரு ஆகுறாரு. அவரோட என்ட்ரி வந்து இன்னும் கொஞ்சம் கூட பயங்கர வேர்ஸ் ஆகுது. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமோட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓனரோட ப்ராப்பர்ட்டி வந்து நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் லெமோவும் மறுபடியும் வந்து அவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த டைமிங்கில் அப்பாவும் பொண்ணும் வந்து லெமோவை வந்து பயங்கரமாக டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து பேசிடுறாங்க. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நம்ம லெமோவுக்கு வந்து 35 இயர்ஸ், அவங்கள விட 10 வயசு வந்து சின்னவங்க தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டாலியா. அவர் வந்து சொல்கிறாரு, என்னை விட பாதி வயசு குறைஞ்சவா நீ, ஆனால் நீங்கள் வந்து என்னை இப்படி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் லெமோ
லெமோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லெமோ வந்து அந்த இடம் வந்து என்னோடது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து என்கிட்ட வந்து ப்ராப்பரான ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது இடம் நம்மகிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளோடதுன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த பட்டா பத்திரம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் நம்ம நட்டாலியாவோட சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 300 இயர்ஸாக வந்து நாங்கள் தான் அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எங்களோடது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லெமோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா வந்து ஒரு லேண்ட் கிராப்பர் அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் பிடிப்பாங்க இல்லையா, பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராங்கான வேயில் வந்து அந்த இடத்த வந்து நம்ம அபகரிக்கிறது, இடத்த பிடிச்சு அபகரித்த இடம் அப்படிங்கிறது தான் வந்து லேண்ட் கிராப்பர்னு சொல்கிறாங்க. அதனால என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மாற்றி த்ரெட்டன் பண்ணுறாங்க நம்மளோட லெமோவை. என்னென்னா, நான் வந்து கோர்ட்டில் கூட கேஸ் கொடுத்து கூட நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட செபோவோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது ஸ்டீஃபன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்ஸ்னலாக வந்து நம்ம லெமோவை வந்து அட்டாக் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, நீ வந்து உங்கள் தாத்தா வந்து ஒரு ட்ரங்கர்ட் அப்படின்னா ஒரு குடிகாரன், உங்கள் தாத்தா வந்து ஒரு குடிகாரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் உன்னோட யங்கர் ஆன்ட்டி வந்து ஒரு ஆர்கிடெக்டோட வந்து ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ச்சிடெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்கள வந்து அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஓடி போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து தேவையே இல்லாதது, அப்படி தானே? அவரை வந்து இன்சல்ட் பண்ணணும்னா அவரை மட்டுமே இன்சல்ட் பண்ணணும். இதே மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்லையுமே நம்ம நிறைய பார்ப்போம். யாராவது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாத்தையுமே இழுத்து தேவையில்லாமல் பேசுவாங்க. அண்ட் அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். அண்ட் நம்மளும் அதை பண்ணக்கூடாது. வேறு யாரும் பண்ணுறதுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அலோவ் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நட்டாலியா வந்து நம்மளோட இவானை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு ராஸ்கல் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவங்க அப்பா ஸ்டீஃபன் வந்து இவன் ஒரு வில்லன், ஸ்கேர் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ லெமோவால் வந்து இதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை இப்படிலாம் வார்த்தைங்க கேட்குறது வந்து எனக்கு செத்து போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இவ்வளோ ஒரு மோசமான வார்த்தைகளெல்லாம் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் பயங்கரமாக எல்லாருமே சத்தம் போட்டுட்ருக்குறாங்க. இது வந்து நம்ம லெமோவை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது. ஆல்ரெடி வந்து ஒரு ஹார்ட் கண்டிஷன் வேறு வந்து கொஞ்சம் அவருக்கு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான மாதிரி இருக்குது. அவரோட மெடிக்கல் கண்டிஷனை வந்து அப்பாவும் நினைக்கல, நட்டாலியா கூட நினைக்கல. ஸோ 2 பேருமே ஸ்டாப் பண்ணுற மாதிரியே தெரியல. 2 பேரும் பயங்கரமாக பேசிகிட்டே இருக்காங்க. அவரை வந்து சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ இப்படி உன் ஃபேமிலி அப்படி போயிடு இப்படி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிகிட்டே இருக்காங்க. அண்ட் அது வந்து லெமோவுக்கு வந்து ரொம்பவே தப்பாக தெரியுது. அவரை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறது யாருக்கு தான் பிடிக்கும்? அண்ட் அவருக்குமே பிடிக்கல. ஸோ வந்து கிளம்பிடுறாரு. அந்த கான்வர்சேஷனில் நம்மளோட ஸ்டீஃபன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சிடெண்ட்டாக என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நட்டாலியாவை வந்து லெமோ ப்ரப்போஸ் பண்ணதை சொல்லிடுறாரு. லெமோ ப்ரப்போஸ் பண்ணதை சொன்ன உடனே நம்ம நட்டாலியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அச்சோ, இவரை போய் நம்ம இப்படி பேசியிருக்கோம், இவர் வந்து நமக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, இந்த மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணவர் இப்படி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் நட்டாலியா. ஸோ நட்டாலியா வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண உடனே நம்ம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க டாப்பிக்கை வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்து மாற்றுறாங்க. மாற்றின உடனே என்ன டாபிக் அவங்க மாற்றினதும் மறுபடியும் அப்படியே பேசிகிட்டே ஒரு ஷூட்டிங் பற்றி பேசுகிறாங்க. அவங்களோட பேட் லக்கோ என்னவோ தெரியல. அந்த டாபிக் 2வது அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணதுமே என்ன அப்படின்னா, ஒரு ஹீட்டடான ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே தான் அது வந்து போகுது. அதுவுமே ஒரு பேடான ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகுது. என்னென்னா 2 பேருமே நாய் வளர்க்குறாங்க. நட்டாலியாவும் வளர்க்குறாங்க, நம்மளோட இவனும் வளர்க்குறாரு, அண்ட் நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட்டும் வளர்க்குறாரு. நட்டாலியாவோட டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவீசர். அந்த டாகோட நேம் வந்து ஸ்குவீசர். அண்ட் அவங்க ஃபாதர் வந்து ஸ்குவீசரை வந்து 85 ராபல்ஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ராபல்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ரஷ்யன் மணியை வந்து அப்படி சொல்லலாம். 85 ராபல்ஸ்க்கு வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உன்னோட டாகை விட என்னோட டாக் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நட்டாலியா வந்து நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட்டை பார்த்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே லெமோவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மறுபடியும் வந்து
இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட டாகுக்கு வந்து பெடிகிரி அப்படின்னா பிடிக்கும். ஸோ என்னோட டாகோட ப்ரீடு தான் வந்து பயங்கரமானதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் லெமோ வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து மறுக்கிறாரு. உன்னோட டாகோட லோவர் ஜா வந்து ஷார்ட்டரு, அப்பர் ஜா லைனை விட லோவர் ஜா வந்து கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட இது பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாகோட ப்ரீடுக்காக. இவர் வந்து நாயோட ஜா லைனெல்லாம் வந்து வச்சு சண்டை போடணுங்கிற அவசியமே இல்லை. பட் அவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அகெயின் வந்து நம்மளோட ஸ்டீஃபனோட என்ட்ரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் ஃபியூவல் மாதிரி இருக்குது. அந்த கான்வர்சேஷனுக்கு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறான் பரடா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து அவர் அங்கே பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் அகெயின் வந்து லெமோவுக்கு வந்து பயங்கர ஹைப்பர் ஆகுது. இந்த ஆர்கியூமெண்ட் வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லை. இந்த வைப்ரேஷனை வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல. அவர் வந்து தாங்க முடியாமல் அவர் வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. அவர் கீழே விழுந்ததும் அவரால் கொஞ்சம் தண்ணி கூட ஒரு சிப் வாட்டர் கூட அவரால் எடுக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு அவர் போயிடுறாரு. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அப்பாவும் பொண்ணு நினைக்கிறாங்கன்னா செத்து போயிட்டான் போல. இப்போ வந்து நம்மளோட லெமோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற இல்லை வந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவர் வந்து சாகலை, அவரோட கண்டிஷன் அப்படி. ஸோ இவங்களோட இந்த சுச்சுவேஷனில் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க. அவரோட ரெஸ்பான்சிபிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ ஒரு அப்பாவாக இருந்த அந்த கான்வர்சேஷனில் வந்து அவர் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அவர் பொண்ணை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அண்ட் நம்மளோட இவானை பற்றி வந்து அவங்க மரியாதை குறைவாக பேசினது தப்பு. ஸோ நம்மளோட ஸ்டீஃபன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணி எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நைஃப் எங்கே, பிஸ்டல் எங்கே, அதே மாதிரி தேடிட்டே இருக்கார். ஏன்னா நடந்ததுக்கு எல்லாமே காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து டிக்ளேர் பண்ணிடுறாரு. தன்னை தானே சொல்லிக்கிறாரு, நான் தான்ப்பா காரணம், நான் வந்து ஒரு அன்ஹாப்பி மேனாக இருக்கேன், என்னால் வந்து எதையுமே ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோடனே. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லெமோவோட கண்டிஷன் வேறு ரொம்பவே வேர்ஸாக இருக்குது. லெமோவால் கொஞ்சம் கூட நகர முடியல. அவரோட கொஞ்சம் கொஞ்சமாக சென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. அண்ட் அதுக்கப்புறம் சடனாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் கொஞ்சம் தண்ணி குடிக்க முடியுது, கொஞ்சம் அவரோட கண்டிஷன் வந்து பெட்டர் ஆகிட்டு வருது மறுபடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து டாக்டரை கூப்பிடுறாங்க. அண்ட் டாக்டரை கூப்பிட்டதும் ஆல்ரெடி வந்து நம்மளோட ஸ்டீஃபன் செபோக்கோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கில்ட் ஃபீல்டில் இருக்கார் இல்லையா, நடந்தது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன்லேயே வந்து நட்டாலியாவோட ஹேண்டை வந்து நம்மளோட லெமோட்டை வந்து பிடிச்சி கொடுத்துட்றாரு. அண்ட் 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குமே வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ ஃபாதர் வந்து அவங்க பிளஸ் பண்ணுறாங்க. ஒரு பிரைட்டான ஃப்யூச்சரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த செலப்ரேஷனை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ரிங்கிங்கோடு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நட்டாலியா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க அந்த இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அவங்க வந்து நட்டாலியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ண விரும்புகிறாங்க. அவங்க டாக் தான் வந்து லெமோ டாகை விட பெட்டர் அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ரூவ் பண்ண விரும்புகிறாங்க. அண்ட் அவங்க இந்த ஹாப்பியான சுச்சுவேஷனில் அவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்மளோட ஸ்டீஃபன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். அவரோட டியூட்டியை வந்து அவர் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா அவரோட டாட்டருக்கு வந்து நல்லா மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு வெல்தியான ஃபேமிலியில் வந்து அவங்களும் மேரேஜ் ஆகிருக்காங்க. ஈவன்டோ நம்மளோட லெமோவுக்கு வந்து நம்ம நட்டாலியாவோட 10 இயர்ஸ் கூட இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், கொஞ்சம் வெல்தியான ஆள் அப்படிங்கிறத வந்து அவங்க ஓகே அப்படிங்கிற சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா, பால்பிட்டேஷன் அண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராக்டிக்கலான டெசிஷனை வந்து எடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெல்தி வந்து நம்ம அதாவது ஒரு ரிச்சான லைஃப், ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டெசிஷனை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு ஷார்ட்டான சம்மரை என்ன சொல்லணும்னா ப்ரப்போஸ் பண்ண வீட்டுக்கு வராரு. அண்ட் அப்பாவுக்கு தெரிஞ்சோடனே பொண்ணு கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே பொண்ணுக்கும் பையனுக்கும் பயங்கரமாக மோதிக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சன் மிடோஸ்க்காக வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் அந்த சண்டை ஊடையில் வந்து பாதி தெரியுது மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண வந்திருக்கான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஷூட்டிங் பற்றிலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஐடியாவும் வந்து ஃப்ளாப் ஆகி 2வது கான்வர்சேஷனுமே பயங்கர சண்டை. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த டாகோட ப்ரீடுக்காக சண்டை வருது. இந்த சண்டையிலே நம்மளோட ப்ரோட்டகனிஸ்டோட உடல்நிலை வந்து ரொம்பவே சோர்ந்து போகிறாரு. அவர் வந்து பயங்கரமாக அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டாக்டர் கூப்பிட்றாங்க. நான் ப்ராப்பராக வந்து அவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. 2 பேர் கையுமே வந்து நம்மளோட ஸ்டீஃபன் வந்து சேர்த்து வச்சுறாரு. நட்டாலியாவும் இவானும் வந்து சேர்ந்துடுறாங்க. அண்ட் அவருக்கு வந்து அவரோட கண்டிஷன்ஸும் பெட்டர் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு வெல்தியான ஃபேமிலியில் நம்ம பொண்ணும் கல்யாணம் பண்ணி போகிறா அப்படிங்கிறத வந்து ஆஸ் அ ஃபாதர் வந்து அவருக்கு ஒரு ஹாப்பியாக கொடுக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்டோரியோட சம்மரியாக சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரியோட சம்மரி வந்து இவ்வளோ தான். அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.